வணக்கம். இன்னைக்கு மனைவி சமையலில் ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடிய சுண்டல் கிரேவி தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கடாயில் 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் காஞ்சதும் 1 டீஸ்பூன் அளவு கடுகு உளுத்தம்பருப்பு, 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், 2 பச்சை மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை, 1 பெரிய வெங்காயம் நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா சாஃப்டாக பிங்க் கலராக ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் வதங்கினதும் 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். தக்காளி வதங்குறதுக்கு தேவையான அளவு உப்பு, தக்காளி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தக்காளி வதங்கினதும் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2.5 டீஸ்பூன் அளவு வீட்டிலேயே செஞ்ச கறி மசாலா பவுடர் சேர்த்துக்கிறேன். இதுவே காரம் கரெக்டாக இருக்கும். சப்போஸ் பத்தலைன்னா நீங்கள் தனியாக மிளகாத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. நம்ம ஆல்ரெடி பச்சை மிளகா 2 சேர்த்துருக்கோம், அதனால் பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. கறி மசாலா பவுடர் எப்படி செய்கிறதுன்னு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன். இது எண்ணெயிலே ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. இது கூட கருப்பு சுண்டல் 1 கப் அளவு நைட் ஃபுல்லாக ஊற வச்சு நல்லா கழுவிட்டு குக்கரில் 5 விசில் விட்டு எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இது கூட தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டு மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். இப்போ நல்லா மசாலாவோட சுண்டல் நல்லா கொதிச்சிருச்சு. இந்த டைமில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவு தேங்காய் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். இது கூட கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. இதை நல்லா கலந்து விட்டு மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், கிரேவி நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வருது. இந்த டைமில் கொத்தமல்லி இலை தூவிக்கலாம். இது தோசை, சப்பாத்தி, பூரி, சூடான சாதம், இது எல்லாத்துக்கும் சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இது மனைவி சமையல், கணவரை நேசிப்பவர்களுக்காக. தேங்க்யூ.